இந்தியால இருக்கிற மக்கள்ல கிட்டத்தட்ட 63.5% பேருக்கு அப்டாமினல் ஒபேசிட்டி, அதாவது வயிற்றுப்பருமன் இருக்கு. ஆமா, இது ஆக்சுவலா ரொம்ப ஒரு பெரிய நம்பர். கண்டிப்பா. இத நீங்க ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. நம்மள சுத்தி நடமாடுற பாதிக்கு மேற்பட்டவங்க அவங்க இடுப்புல ஒரு ஹெல்த் டைம் பாம் சுமந்துட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம ஹைப்பர் டென்ஷன் பத்தியும் நாம பேசணும். கரெக்ட். 24% பேருக்கு ஹைப்பர் டென்ஷன் எனப்படும் உயர் ரத்த அழுத்தம் இருக்கு. அதே மாதிரி 15.6% பேருக்கு டைப் 2 டயாபெட்டிஸ் இருக்கு. இது எல்லாமே நம்ம லைஃப் ஸ்டைல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் தான். ஆமா, நம்ம எல்லாருக்குமே என்ன சாப்பிடணும், எப்படி சாப்பிடணும்னு தெரியும்னு தான் ஆக்சுவலா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அது உண்மை இல்லையா? நிச்சயமா இல்ல. ஏன்னா இந்த மருத்துவ புள்ளி விவரங்களை பார்த்தா நம்ம அன்றாட உணவு முறை ரொம்ப பெரிய அளவுல தோத்து போயிருக்குன்னு தான் சொல்லணும். எக்ஸாக்ட்லி. அதனாலதான் இது பத்தின ஒரு தெளிவு மக்களுக்கு ரொம்ப தேவை. அதனாலதான் இன்னைக்கு நம்ம கைவசம் ICMR, NIN, அதாவது தேசிய ஊட்டச்சத்து நிறுவனத்தோட விரிவான அறிக்கைகள், ஈட் ரைட் ஹேண்ட்புக், அப்புறம் குழந்தைகள் மேம்பாடு குறித்த மிக முக்கியமான தரவுகள் எல்லாம் இருக்கு. இந்த சோர்சஸ் எல்லாமே ரொம்ப ஆழமான சயின்டிபிக் டேட்டாவை கொடுக்குது. கரெக்ட். இந்த ஆதாரங்களை எல்லாம் ஒன்னா சேர்த்து நம்ம அன்றாட உணவு தட்டு ஏன் நம்மள நோயாளியா மாத்துது, உண்மையிலேயே பேலன்ஸ்டு டயட், அதாவது சமச்சீர் உணவு அப்படிங்கறதோட அறிவியல் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு ரொம்ப நுணுக்கமா அலசி ஆராய போறோம். கண்டிப்பா. இது ஒவ்வொருத்தரும், அதாவது நீங்க வீட்ல இருந்து கேட்டுட்டு இருக்கிற ஒவ்வொருத்தரும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆமா, ஏன்னா நம்ம எல்லாரும் தினமும் 3 வேளை சாப்பிடுறோம். வயிறு நிறைஞ்சிருச்சுன்னா உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிருச்சுன்னு நாமளே ஒரு முடிவுக்கு வந்துடுறோம். ஆமா, அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. கரெக்ட். வயிறு நிறைவது வேற, செல்லுலார் லெவல்ல, அதாவது செல்களுக்கு தேவையான ஊட்டச்சத்து கிடைப்பது வேற. ஓஹோ, அப்போ அந்த செல்லுலார் லெவல் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அதாவது இந்த ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற பெரிய இடைவெளியத்தான் இந்த ICMR தரவுகள் வெளிச்சம் போட்டு காட்டுது. ரைட். இங்கதான் எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் வருது. நம்ம சாப்பாட்டு முறைய ஒரு ஃபுட் பிரமிட், அதாவது உணவு கோபுரம் வழியா இந்த ஆய்வுகள் விளக்குது. ஆமா, அந்த பிரமிட் மாடல் ரொம்ப ஈஸியா புரியும். இப்போ ஒரு பில்டிங்குக்கு எப்படி பேஸ்மெண்ட் முக்கியமோ, அதே மாதிரி இந்த உணவு கோபுரத்தோட அடித்தளத்துல தானியங்கள், சிறுதானியங்கள், பருப்பு வகைகள் இருக்கு. எக்ஸாக்ட்லி. இதெல்லாம் போதுமான அளவு சாப்பிடணும் அப்படின்னு அந்த கைட்லைன்ஸ் சொல்லுது. ஆனா இப்போ நம்ம ஊர்ல சாதாரண மக்களை எடுத்துக்கிட்டீங்கன்னா, விலைவாசி காரணமாவோ இல்ல பழக்கத்தின் காரணமாவோ தட்டு நிறைய சோறோ இல்ல சப்பாத்தியோ வச்சுட்டு கொஞ்சமா காய்கறியோ குழம்போ தொட்டு சாப்பிடுறாங்க. இது ரொம்ப சாதாரணமா நடக்கிற ஒரு விஷயம்தான். கோபுரத்தோட அடித்தளத்துல இருக்கிற இந்த கார்போஹைட்ரேட்ஸ், அதாவது மாவுச்சத்து அவங்க அதிகமா தானே சாப்பிடுறாங்க. ஆமா, அதிகமா தான் எடுத்துக்கிறாங்க. அப்புறம் ஏன் நம்ம நாட்டுல கிரானிக் எனர்ஜி டெஃபிஷியன்சி, அதாவது நாள்பட்ட ஆற்றல் குறைபாடு இவ்ளோ அதிகமா இருக்கு? இது ரொம்ப கான்ட்ராடிக்டரியா இருக்கே. இது ஆக்சுவலா ரொம்ப முக்கியமான கேள்வி. நீங்க கேட்டதுல தான் நம்ம செய்யற பெரிய தப்பே அடங்கியிருக்கு. என்ன தப்பு செய்றோம்? அதாவது தட்டு நிறைய சோறு சாப்பிடும்போது உடம்புக்கு தேவையான கார்போஹைட்ரேட்ஸ் கிடைச்சிடுது. ஓகே. ஆனா கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது உடலுக்கான வெறும் ஒரு ஃபியல், அதாவது எரிபொருள் மட்டும்தான். ரைட். வண்டிக்கு பெட்ரோல் போடுற மாதிரி. கரெக்ட். ஆனா உடம்பு வெறும் எரிபொருளை வச்சு மட்டுமே இயங்கிடாது. அந்த எரிபொருளை உடம்பு முழுசா பயன்படுத்தணும்னா அதுக்கு மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வேணும். மைக்ரோ நியூட்ரியன்ஸ்னா இந்த வைட்டமின்ஸ் அப்புறம் மினரல்ஸ் தானே? எக்ஸாக்ட்லி. வறுமையாலேயோ இல்ல அறியாமையாலேயோ மக்கள் இந்த நுண்ணூட்ட சத்துக்கள் இருக்கிற உணவுகளை தவிர்த்துட்டு வெறும் ஸ்டேபிள் ஃபுட்ஸ் எனப்படும் அரிசி, கோதுமையை மட்டுமே அளவுக்கு அதிகமா சாப்பிட்றாங்க. ஓஹோ, எனக்கு இது எப்படி புரியுதுன்னா, நம்ம உடம்ப ஒரு ஸ்மார்ட் போன் மாதிரி வச்சுக்குவோம். நல்ல உதாரணம், சொல்லுங்க. இந்த கார்ப்ஸ் மற்றும் புரோட்டீன்ஸ் அந்த போனோட பேட்டரி ஸ்கிரீன் மாதிரி, அதாவது ஹார்ட்வேர். கரெக்ட். ஆனா இந்த வைட்டமின்கள், மினரல்ஸ் எல்லாம் அந்த போனுக்கு வர்ற சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் மாதிரி. நீங்க என்னதான் முழுசா சார்ஜ் போட்டாலும் சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணலன்னா அந்த போன் ஹேங் ஆகும், ஆப்ஸ் எல்லாம் கிராஷ் ஆகும். வாவ், மிக சரியான உதாரணம். 100க்கு 100 உண்மை இது. அது மாதிரிதான் வெறும் மாவுச்சத்தை மட்டும் கொட்டிக்கிட்டே இருந்தா உடம்போட இம்யூன் சிஸ்டம், மெட்டபாலிசம் எல்லாமே கிராஷ் ஆயிடும். நான் சொல்றது சரிதானே? அப்சல்யூட்லி. இந்த ஹார்ட்வேர் வேலை செய்யணுங்கிறதுக்காக தான் ஒரு நாளைக்கு 2000 கலோரி தேவையுள்ள ஒரு சராசரி நபருக்கு 250 கிராம் தானியங்களும் 85 கிராம் பருப்புகளும் தேவைன்னு வழிகாட்டுதல்கள் சொல்லுது. ஓகே, அப்போ பருப்பு வகைகள் ரொம்ப முக்கியம். ஆமா, கொண்டைக்கடலை, உளுத்தம்பருப்பு, பாசிப்பருப்பு, சோயாபீன் இதெல்லாம் தான் நம்ம உடம்புக்கு தேவையான அடிப்படை புரதத்தை கொடுக்குது. புரோட்டீன்ஸ் தான் நம்ம உடம்போட பில்டிங் பிளாக்ஸ் இல்லையா? கரெக்ட்.
நம்ம உடம்போட திசுக்களை கட்டமைக்கிற செங்கற்கள் அதுதான். ஆனா நீங்க சொன்ன அந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் கிடைக்கலனா என்ன ஆகும் தெரியுமா? என்ன ஆகும்? உடம்பு மெட்டபாலிக் சிண்ட்ரோம் அப்படிங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டு நீரிழிவு நோய், உடல் பருமன் எல்லாத்துக்கும் வழிவகுத்துடும். ஓகே, அப்போ வெறும் சோறு சப்பாத்திய மட்டும் நம்பி பிரயோஜனம் இல்ல. நிச்சயமா இல்ல. சரி, அடுத்த அடுக்குக்கு அலான்னு இந்த சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ்க்கு வருவோம். ம். ICMR NIN ரிப்போர்ட்ல மை பிளேட் ஃபார் த டே, அதாவது அன்றாட உணவு தட்டு பத்தி ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்லியிருக்காங்க. ஆமா, அது ரொம்ப முக்கியமான ஒரு கான்செப்ட். நம்ம தட்டுல பாதி அளவு என்ன இருக்கணும்னு அவங்க சொல்றது ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பொதுவா மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, தட்டுல பாதி சோறு இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆமா, நம்ம எல்லாரும் பொதுவா தட்டுல 70% சோறு தான் வைப்போம். ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, தட்டுல சரி பாதி அளவு காய்கறிகளும் பழங்களும் தான் இருக்கணும்னு சொல்றாங்க. இது நிஜமாவே பிராக்டிகலா சாத்தியமா? சாத்தியமாக்கப்பட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு. உணவு கோபுரத்தோட 2ஆம் நிலையில காய்கறிகள் மற்றும் பழங்கள் இருக்கு. ஓகே, இத தாராளமாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க அந்த ரிப்போர்ட்ல. தாராளமாகனா அதோட அளவு ஏதாவது சொல்லியிருக்காங்களா? சொல்லியிருக்கிறாங்க, 2000 கலோரி உணவுல ஒரு நாளைக்கு குறைஞ்சது 400 கிராம் காய்கறிகள் இருக்கணும். 400 கிராமா? அது ரொம்ப அதிகமா தெரியுது. ஆனா அதுதான் உடம்புக்கு தேவை. அதுலயும் குறிப்பா கீரை வகைகள், அதாவது கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், வேர்கள், கிழங்குகள் எல்லாமே அதுல இருக்கணும். அப்புறம் பழங்கள் பத்தி என்ன சொல்றாங்க? கூடவே 100 கிராம் பழங்களும் இருக்கணும். ஏன்னா இதுல தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கொட்டி கிடக்கு. ஆனா இது ஏன் இவ்ளோ முக்கியம்? இப்போ நான் முட்டைக்கோஸோ இல்ல கேரட்டோ சாப்பிடலன்னா உடம்புல செல்லுலார் லெவல்ல அப்படி என்ன பெரிய மாற்றம் நடந்துற போகுது? ஆக்சுவலா பெரிய மாற்றமே நடக்கும். சும்மா காய்கறி சாப்பிடுங்க நல்லது அப்படின்னு சொல்றத விட இதுக்குள்ள இருக்கிற மெக்கானிசம் என்னன்னு தெரிஞ்சுக்க எனக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. ரொம்ப சுவாரஸ்யமான மெக்கானிசம் இது. நம்ம உடம்புல எப்பவும் ஒரு ஆக்சிடேஷன் செயல்முறை நடந்துகிட்டே இருக்கும். ஆக்சிடேஷன்னா எப்படி சொல்றது? அதாவது இரும்பு எப்படி காத்துல பட்டா துருப்பிடிக்குமோ அதே மாதிரி நம்ம உடம்புல இருக்கிற செல்களும் வயசாக இல்ல தவறான உணவுகளை சாப்பிடும்போது துருப்பிடிக்க ஆரம்பிக்கும். ஓஹோ, நம்ம செல்களை துருப்பிடிக்குமா? ஆமா, இதுக்கு காரணம் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எனப்படும் மூலக்கூறுகள். ரைட், இத நான் கேள்விப்பட்டிருக்கேன். காய்கறிகள் பழங்கள்ல இருக்கிற வைட்டமின்களும் ஃபைட்டோ கெமிக்கல்ஸும் தான் இந்த துருப்பிடிக்கிறத தடுக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா செயல்படுது. வாவ், அப்போ இது ஒரு டிஃபென்ஸ் மெக்கானிசம் மாதிரி. எக்ஸாக்ட்லி. நீங்க இந்த 400 கிராம் காய்கறிகளை சாப்பிடலைன்னா உங்க செல்கள் வேகமாக துருப்பிடிச்சு சீக்கிரமே வயசான தோற்றமும் நாள்பட்ட நோய்களும் வந்துடும். அதாவது நம்ம செல்களுக்கு அடிக்கிற ஆன்டி ரஸ்ட் ஸ்ப்ரே மாதிரி இந்த காய்கறிகள் வேலை செய்யுது. கரெக்ட், ரொம்ப சூப்பரா சொன்னீங்க. இந்த இடத்துல நம்மளோட ஆதாரங்கள்ல இந்த ஒரு சின்ன ஆனா ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு குறிப்பு இருக்கு. என்ன குறிப்பு அது? இஞ்சி, மஞ்சள், மிளகு, சீரகம், கொத்தமல்லி மாதிரி நம்ம சமையல் கட்டுல இருக்கிற மசாலா பொருட்களையும் இந்த உணவு குழுவுல சேர்த்திருக்காங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். இத்தனை நாளா பிரியாணிக்கு வாசனை வரணும்னு மட்டும்தான் இதெல்லாம் சேர்க்கறாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆக்சுவலா பலரும் அப்படித்தான் நினைக்கிறாங்க. ஆனா நம்ம பாரம்பரியமா பயன்படுத்துற இந்த மசாலா பொருட்கள் வெறும் சுவைக்காகவோ வாசனைக்காகவோ மட்டும் இல்ல. வேற எதுக்காக? இவை எல்லாமே மிகச்சிறந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள். வயது வந்தோரிடையே வரக்கூடிய உணவு சார்ந்த நோய்களை தடுக்கிறதுல இதுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கு. ஓஹோ, டயட் ரிலேட்டட் டிசீசஸ தடுக்குதா இது? ஆமா, மஞ்சள்ல இருக்கிற குர்குமின், மிளகுல இருக்கிற பைப்பரின் இதெல்லாம் வீக்கத்தை, அதாவது இன்ஃப்ளமேஷனை குறைக்கக்கூடிய மருத்துவ குணம் கொண்டவை. வாவ், அப்ப மஞ்சத்தூளும் மிளகுத்தூளும் சும்மா கிடையாது. கண்டிப்பா கிடையாது. தினசரி உணவுல குறைஞ்சது 8 உணவு குழுக்கள்ல இருந்தாது நம்ம உணவை தேர்ந்தெடுக்கணும்னு வழிகாட்டுதல் சொல்றதுக்கு இதுதான் காரணம். பல வண்ணங்கள், பல சுவைகள் நம்ம தட்டுல இருக்கணும். சரி, இப்போ காய்கறிகள், மசாலா பொருட்கள் பத்தி ஒரு தெளிவு கிடைச்சிருச்சு. அடுத்தது ரொம்ப சர்ச்சைக்குரிய ஒரு விஷயத்துக்கு வரப்போறோம். ஓகே, சொல்லுங்க. கோபுரத்தோட 3ஆம் நிலை, கொழுப்பு மற்றும் மாமிச உணவுகள். இதுல நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. ஆமா, பால், தயிர், முட்டை, இறைச்சி, மீன் இதெல்லாம் இதுல வருது. இவற்றுடன் கொட்டைகள் மற்றும் விதைகள் ஒரு 35 கிராம் மற்றும் கொழுப்பு, அதாவது எண்ணெய் 27 கிராம் இருக்கு. கரெக்ட். இதை எப்படி சாப்பிடணும்னு சொல்லிருக்காங்க? இது மிதமாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு இங்கதான் ஒரு பெரிய முரண்பாடு தெரியுது. என்ன முரண்பாடு? பல வருஷமா மருத்துவர்களும் சரி, விளம்பரங்களும் சரி, எண்ணெய் உடம்புக்கு கெட்டது, கொழுப்புனா ஹார்ட் அட்டாக் வரும், கொலஸ்ட்ரால் ஏறிடும், அதனால ஃபேட் ஃப்ரீ உணவுகளை சாப்பிடுங்க அப்படின்னு தானே நம்மள பயமுறுத்தி வச்சிருக்காங்க. ஆமா, அந்த ஒரு பயம் மக்கள் மத்தியில இருக்கு.
இப்போ இந்த அறிக்கை என்னடானா, ஒரு நாளைக்கு 27 கிராம் கொழுப்பு உடம்புக்கு வேணும்னு பரிந்துரைக்குது. அப்போ இத்தனை நாளா ஃபேட் ஃப்ரீ அப்படின்னு நாம ஏமாந்துட்டு இருந்தோமா? நீங்க கேட்டது 100% நியாயமான ஒரு கேள்வி. என்ன நடக்குது இங்க ஆக்சுவலா? கொழுப்பு அப்படின்னாலே ஒரு வில்லன் அப்படிங்கிற பிம்பம் ரொம்ப காலமா கட்டமைக்கப்பட்டிருக்கு. ஆனா அறிவியல் ரீதியா பாத்தீங்கன்னா கொழுப்பு நம்ம உடம்புக்கு அத்தியாவசியமான ஒரு விஷயம். ஏன் அது என்ன அவ்வளவு முக்கியமா? ஏன் தெரியுமா? நம்ம உடம்புக்கு சில வைட்டமின்கள் ரொம்ப முக்கியம். குறிப்பா வைட்டமின் ஏ, டி, இ மற்றும் கே. ஓகே, இந்த 4 வைட்டமின்களும். ஆமா, இந்த 4 வைட்டமின்களும் ஃபேட் சால்யூபிள் வைட்டமின்ஸ், அதாவது கொழுப்புல மட்டும்தான் கரையும். வாவ், அப்படியா? ஆமா, நீங்க என்னதான் தட்டு நிறைய சத்தான காய்கறிகளை சாப்பிட்டாலும் உங்க உணவுல கொஞ்சம் கூட கொழுப்பே இல்லைன்னா அந்த காய்கறிகள்ல இருக்கிற வைட்டமின்களை உங்க உடம்பால உறிஞ்சவே முடியாது. இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கொழுப்பு அப்படிங்கிறது இந்த வைட்டமின்களை ரத்தத்துல கொண்டு போற ஒரு டிரான்ஸ்போர்ட் வெஹிக்கிள் மாதிரி செயல்படுது. ஓஹோ, அப்போ நான் டயட்ல இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு சொட்டு எண்ணெய் கூட இல்லாம வெறும் வேக வச்ச காய்கறிகளை மட்டும் சாப்பிட்டா அந்த காய்கறியோட சத்து முழுசா என் உடம்புக்கு போய் சேராது? நிச்சயமா சேராது. ஏன்னா அத ரத்தத்துல கொண்டு போக அந்த கொழுப்புங்கிற வாகனம் அங்க இல்ல, அப்படிதானே? மிக சரியாக புரிஞ்சுக்கிட்டீங்க. அது மட்டும் இல்லாம மூளையோட செயல்பாட்டுக்கும் ஹார்மோன்கள் சீராக உற்பத்தி ஆகிறதுக்கும் நல்ல கொழுப்பு ரொம்ப ரொம்ப அவசியம். ரைட், இப்ப புரியுது ஏன் 27 கிராம் பரிந்துரைக்கிறாங்கன்னு. அதனால தான் அந்த அளவு பரிந்துரைக்கப்படுது. ஆனா இங்க கவனிக்க வேண்டிய வார்த்தை மிதமாக. அதாவது அளவா சாப்பிடணும். ஆமா, தேவையானது ஹெல்த்தி ஃபேட்ஸ், அதாவது நல்ல கொழுப்பு. ஆனா நாம பயப்படுறது பேட் ஃபேட்ஸை நினைச்சு, அதாவது கெட்ட கொழுப்பை நினைச்சு. ஓஹோ, அப்போ உண்மையான வில்லன் தான் யாரு? இந்த கோபுரத்தோட உச்சியில, அதாவது டிப் ஆஃப் த பிரமிட்ல என்னதான் இருக்கு? அந்த உச்சியில தான் நாம தினமும் ஆசையா வாங்கி சாப்பிடுற உண்மையான வில்லன்கள் ஒளிஞ்சிருக்கிறாங்க. அப்படியா? யார் அது? அதிக கொழுப்பு, அதிக சர்க்கரை மற்றும் அதிக உப்பு உள்ள பதப்படுத்தப்பட்ட உணவுகள், அதாவது ஹைலி ப்ராசஸ்டு ஃபுட்ஸ். ஓ, இந்த பேக்கரி ஐட்டம்ஸ் எல்லாமே வா? ஆமா, பேக்கரி பொருட்கள், பாக்கெட்ல அடைக்கப்பட்ட நொறுக்கு தீனிகள், வறுத்த உணவுகள், அப்புறம் இந்த சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் மற்றும் இனிப்புகள். இதெல்லாம் நிறைய பேருக்கு ரொம்ப ஃபேவரட் ஆச்சே. இது எல்லாம் மிக குறைவாக சாப்பிட வேண்டும் அப்படின்னு கோபுரம் ரொம்ப தெளிவா ஒரு எச்சரிக்கை மணியோட சொல்லுது. நீங்க சொல்றத பார்த்தா நம்ம ஆட்கள் பிரியாணிய ஒரு கட்டு கட்டிட்டு அத பேலன்ஸ் பண்றேன்னு சொல்லி ஒரு டயட் கோக்க குடிப்பாங்களே, அது எவ்ளோ பெரிய முட்டாள்தனம்னு இப்ப புரியுது. கண்டிப்பா அது பெரிய தப்புதான். இந்த பதப்படுத்தப்பட்ட உணவுகள் உடம்புக்குள்ள போய் அப்படி என்னதான் செய்யுது? இந்த உணவுகள் உடம்புக்குள்ள போனதும் ரத்தத்துல சர்க்கரையோட அளவை ஒரே அடியா எகிற வைக்கும். சட்டுன்னு சுகர் ஸ்பைக் ஆகுமா? ஆமா, இதனால உடம்புல இன்சுலின் அளவு தாறுமாறா ஏறும். தொடர்ந்து இதே மாதிரி சாப்பிடும்போது செல்கள் இன்சுலினுக்கு கட்டுப்படாம போகும். இததான் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு சொல்றோம். ஓ, அதுதான் டயபெட்டிஸ்க்கு காரணமா? எக்ஸாக்ட்லி. இதுதான் நீரிழிவு நோய்க்கும் நாம முதல்ல பேசின அப்டாமினல் ஒபேசிட்டி, அதாவது தொப்பைக்கும் முக்கிய காரணம். இப்போ அந்த லிங்க் நல்லா புரியுது. வீக்கத்தை உண்டாக்கும். அதாவது உடம்புக்குள்ளேயே ஒரு டேமேஜ் நடக்குது. ஆமா, சுருக்கமா சொல்லணும்னா இது உடம்புக்கு எந்த ஊட்டச்சத்தையும் தராம உள்ளுறுப்புகளை மெல்ல மெல்ல சேதப்படுத்துது. ரொம்ப ஷாக்கிங்கா இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த வழிகாட்டுதல்கள் சொல்லுது. என்ன சொல்லுது? வெறும் சாப்பாட்டை மட்டும் மாத்தினா பத்தாது, ஆல்கஹால் மற்றும் புகையிலை ஆகியவற்றை முற்றிலும் தவிர்க்கணும். கூடவே உடற்பயிற்சி செஞ்சு சுறுசுறுப்பா இருக்கணும்னு வலியுறுத்துது. ஆமா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன் ரொம்ப முக்கியம். சரி, இப்போ ஒரு பெரிய ஆழமான கோணத்துக்கு போவோம். சொல்லுங்க. லைஃப் ஸ்டேஜஸ், அதாவது வாழ்க்கை நிலைகள். நம்ம உடம்போட தேவைகள் எப்பவுமே ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? கண்டிப்பா இருக்காது. வயசுக்கு ஏத்த மாதிரி மாறும். ஒரு 5 வயசு குழந்தைக்கும் 45 வயசு நபருக்கும் ஒரே மாதிரியான சாஃப்ட்வேர் அப்டேட்ஸ் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். நிச்சயமா தேவைப்படாது. ஒவ்வொரு வயசுக்கும் சயின்டிபிக் அளவீடுகள் மாறுபடும். அதாவது இந்த RDA மாதிரி விஷயங்களா? ஆமா, ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்சஸ் RDA மற்றும் எஸ்டிமேட்டட் ஆவரேஜ் ரெக்வயர்மெண்ட்ஸ் EAR அப்படின்னு அறிவியல் பூர்வமான அளவீடுகள் இருக்கு. ஓகே, இது குழந்தைகளுக்கும் பெரியவங்களுக்கும் எப்படி மாறுபடுது? குறிப்பா 2 முதல் 6 வயது வரையிலான குழந்தைகளுக்கு அவங்களோட மூளை வளர்ச்சி மற்றும் அறிவாற்றலுக்காக, அதாவது growth and developmentக்காக மிக துல்லியமான சமச்சீர் உணவு தேவை. ரைட். அதே போல 10 முதல் 19 வயது வரையிலான வளரிளம் பருவத்தினருக்கு உடல்ல ஒரு துரித வளர்ச்சி ஏற்படும். அதாவது ஒரு growth spurt நடக்கும். எலும்புகள் எல்லாம் நல்லா வளரக்கூடிய பருவம் அது. எக்ஸாக்ட்லி. எலும்புகள் முதிர்ச்சி அடையும். இந்த நேரத்துல அவங்களுக்கு புரதமும் கால்சியமும் ரொம்ப அதிகம் தேவைப்படும். ஓகே,
குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி பத்தி பேசும்போது நம்மளோட ஆதாரங்கள்ல ஒண்ணான IABSM கனெக்ட் யூடியூப் வீடியோல ஒரு அருமையால ரொம்ப சிந்திக்க வைக்கிற கேள்வி ஒண்ணு கேட்டிருக்காங்க. ஓ, என்ன கேள்வி அது? ஒரு மனிதனின் புத்திசாலித்தனத்தை தீர்மானிப்பது அவனது மரபணுக்களா, அதாவது ஜெனடிக்ஸா, அல்லது சிறுவயதில் அவனுக்கு கிடைக்கும் பராமரிப்பா அப்படின்னு ஒரு விவாதம் வருது. இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக். பொதுவா நாம என்ன நினைப்போம், அப்பா அம்மா புத்திசாலினா குழந்தையும் புத்திசாலியா இருக்கும், அது முழுக்க முழுக்க ஜீன் சம்பந்தப்பட்டதுன்னு நினைப்போம். இது உண்மையா? இது அறிவியல்ல ரொம்ப காலமா இருக்கிற ஒரு விவாதம். நேச்சர் வர்சஸ் நர்ச்சர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இயற்கைக்கும் வளர்ப்புக்கும் இடையில நடக்கிற விவாதம். ஆமா, மரபணுக்கள் அப்படிங்கிறது ஒரு குழந்தையோட மூளை எப்படி வளரலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு வரைபடம் மட்டும்தான், ஒரு ப்ளூ பிரிண்ட். ஓகே, அப்போ உண்மையான பில்டிங்க கட்டுறது யாரு? அந்த மூளையை உண்மையிலேயே உருவாக்குறது எது தெரியுமா? எது? குழந்தை பிறந்த முதல் 1000 நாட்கள்ல அதுக்கு கிடைக்கிற நர்ச்சரிங் கேர் ஃப்ரேம்வொர்க், அதாவது பராமரிப்பு கட்டமைப்பு. வாவ், முதல் 1000 நாட்கள். ஆமா, ஒரு குழந்தை எப்பேற்பட்ட சூழல்ல வளருது, அதுக்கு எவ்வளவு அன்பு கிடைக்குது, அதை விட முக்கியமா அதுக்கு என்ன மாதிரியான ஊட்டச்சத்துக்கள் கிடைக்குது அப்படிங்கிறது தான் அந்த மூளையோட நரம்பு மண்டல இணைப்புகளை தீர்மானிக்குது. நியூரல் பாத்வேஸையே இந்த உணவுகள் மாத்துதா? எக்ஸாக்ட்லி. எனக்கு இது ரொம்ப புதுசா இருக்கு. அதாவது ஒரு குழந்தைக்கு நம்ம கொடுக்கிற பலவிதமான ஊட்டச்சத்து உணவுகள் அந்த பிஞ்சு குழந்தையோட மூளைக்குள்ள புது புது வயரிங் கனெக்ஷனையே உருவாக்குதுன்னு சொல்றீங்க. 100% உண்மை அதுதான். இதேதான் அறிவியல்ல நியூரோபிளாஸ்டிசிட்டி அப்படின்னு சொல்றோம். அப்ப தினமும் வெறும் சாதமும் பருப்பு தண்ணீரும் மட்டுமே சாப்பிட்டு வளர்ற ஒரு குழந்தையோட மூளை வளர்ச்சியும், பலவிதமான காய்கறிகள், பழங்கள், புரதம் சாப்பிட்டு வளர்ற குழந்தையோட மூளை வளர்ச்சியும் செல்லுலர் லெவல்ல ரொம்பவே வித்தியாசமா இருக்குமா? கண்டிப்பா மிகப்பெரிய வித்தியாசம் இருக்கும். மூளையோட கற்கும் திறன், ஞாபக சக்தி எல்லாமே இந்த சிறுவயது உணவை சார்ந்துதான் இருக்கு. வெறும் மாவுச்சத்தை மட்டும் கொடுத்தா? வெறும் மாவுச்சத்தை மட்டும் கொடுத்து குழந்தைய வளர்த்தா அவங்க வயிறு நிறையலாம், ஆனா மூளை பசியோடவே இருக்கும். இது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட். இதுதான் ஆக்சுவலா மால் நியூட்ரிஷன் சைக்கிள், அதாவது ஊட்டச்சத்து குறைபாடு சுழற்சி. இதை எப்படி உடைக்கிறது? ஏழ்மை நிலையில இருந்தாலும் சரி, வசதியான குடும்பமா இருந்தாலும் சரி, உணவு பன்முகத்தன்மை, அதாவது டயட்ரி டைவர்சிட்டி அப்படிங்கிறது கட்டாயமாக்கப்படணும். பல வண்ணங்கள்ல உணவுகள் இருக்கணும். ஆமா, அப்படி இருந்தாதான் மூளை முழு திறனே அடையும். மரபணுக்கள் வெறும் அஸ்திவாரம் தான், ஆனா அந்த அறிவாற்றல் அப்படிங்கிற மாளிகையை கட்டுறதுன்னு நாம கொடுக்கிற உணவும் பராமரிப்பு தான். வாவ், நாம என்ன சாப்பிடுறோம் அப்படிங்கிறது நம்ம வயிற்ற நிரப்புற விஷயம் மட்டும் அல்ல, அது நம்ம மூளையையே ப்ரோக்ராம் பண்ற ஒரு விஷயம் அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப தெளிவா புரியுது. நிச்சயமா. சரி, நாம இப்போ இந்த உரையாடலோட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். ம். இந்த மிக முக்கியமான விரிவான ஆய்வுகள்ல இருந்து நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சாராம்சங்களை நான் தொகுத்து சொல்றேன். கண்டிப்பா நேயர்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். சமச்சீர் உணவு அப்படிங்கிறது ஏதோ டாக்டர் எழுதி தர்ற மருந்து சீட்டோ இல்ல கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய டயட்டோ கிடையாது. ஆமா, அது ஒரு லைஃப் ஸ்டைல். அது நம்ம உடம்பு எப்படி இயங்கணும்னு இயற்கை டிசைன் பண்ணிருக்கிற ஒரு சயின்டிஃபிக் ப்ளூ பிரிண்ட். கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, வைட்டமின்கள் மற்றும் தாதுக்கள், இந்த 5ம் சரியான விகிதத்துல சேரணும். அதோட அந்த மை பிளேட் ஃபார் த டே விதிய நேயர்கள் எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும். ஆமா, அது ரொம்ப சிம்பிளான ஆனா எஃபெக்டிவான ரூல். உங்க சாப்பாடு தட்டுல சரிபாதி, அதாவது 50% காய்கறிகளும் பழங்களும் கண்டிப்பா இருக்கணும். மீதமுள்ள பாதியில தான் தானியங்களும் புரதமும் இருக்கணும். ரைட். ஒரு நாளைக்கு குறைஞ்சது 5 முதல் 7 உணவு குழுக்களிலிருந்தாவது உணவுகளை தேர்ந்தெடுக்கணும். எக்ஸாக்ட்லி. வெறும் அரிசியையோ கோதுமையோ மட்டும் நம்பி இருக்கக்கூடாது. ஆமா, உங்க உணவுக்குள்ள பல வண்ணங்களையும் சுவைகளையும் கொண்டு வர்றதுதான் உங்களை நாள்பட்ட நோய்கள்ல இருந்து காப்பாத்துற உண்மையான கவசம். குறிப்பா அந்த மசாலா பொருட்களையும் சேர்த்துக்கணும். மிக அருமையா சொன்னீங்க. ஆனா இந்த எல்லா தகவல்களையும் கேட்டுட்டு நாம் அப்படியே விட்டுடக்கூடாது. அதை பிராக்டிஸ் பண்ணணும். அடுத்த முறை நீங்க சாப்பிட அமரும்போது உங்க சாப்பாட்டு தட்டை ஒரு முறை உற்று பாருங்க. கரெக்ட். அந்த தட்டுல இப்போ இருக்கிற உணவுகள் வெறும் உங்க நாக்கின் சுவைக்காகவும் தற்காலிக பசியை போக்குறதுக்காகவும் மட்டும்தானா அப்படின்னு ஒரு கேள்வியை அவங்க கேட்டுக்கணும். ஆமா, இல்ல அது நாளைக்கு உங்களுக்கு வரக்கூடிய உயர் ரத்த அழுத்தத்தையும் நீரிழிவு நோயையும் தடுத்து உங்க மூளைய ஆக்டிவா வச்சுக்க போற சமச்சீர் எரிபொருளா இருக்கிறதான்னு உங்களையே கேட்டுக்கோங்க. ரொம்ப ஆழமான சிந்தனை இது. இன்னைக்கு உங்க தனிப்பட்ட உணவு கோபுரத்துல ஒரு அடுக்க, குறிப்பா ஒரு சின்ன மாற்றத்தை நீங்க செஞ்சீங்கன்னா, அதாவது அந்த டிப் ஆஃப் த பிரமிட்ல இருக்கிற ஒரு ப்ராசஸ்டு ஃபுட்டை தூக்கி போட்டுட்டு தட்டுல கொஞ்சம் காய்கறிகளை எக்ஸ்ட்ராவா வச்சீங்கன்னா, உங்க எதிர்கால ஆரோக்கியம், உங்க குழந்தைங்களோட மூளை வளர்ச்சி எவ்வளவு பிரம்மாண்டமா மாறும்னு எப்பவாவது சிந்திச்சு பார்த்திருக்கீங்களா? கண்டிப்பா இந்த மாற்றம் ஒவ்வொரு வீட்லயும் நடக்கணும்.
இந்த ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டே உங்க அடுத்த வேலை உணவை தொடங்குங்க. உங்க உடம்புக்கான சரியான பதில நீங்களே கண்டடைவீர்கள். இந்த டீப் டைவ் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறோம். மீண்டும் சந்திப்போம்.